இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மோஸ்ட்டாக ஒரு ஆளுக்கு குக் பண்ணணுன்னும் போது என்ன செய்யறதுனே தெரியாது. ஒரு சில நாள் தான் நல்லா வெரைட்டியாக செய்வேன். இல்லைன்னா தயிர் சாதம், ரச சாதம், ஏதாவது வெரைட்டி ரைஸ் தான் இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு நூடுல்ஸ் செய்யணும்னு தோணுச்சு. எக் நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸ் போடலை, அதுக்கு பதிலாக கேபேஜ் அண்ட் கேப்சிகம் இது மட்டுமே போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நூடுல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக தான் எடுத்துகிட்டு போனோம்னா டீமில் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு ஒரு பெரிய பாக்ஸ் அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன். இந்த ஸ்டீமர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது அகரோ பிராண்ட் தான். இதனுடைய லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கோம், லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனுடைய ரெக்கமெண்டட்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் அண்ட் எது லைட் வெயிட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ஸ்டீமர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஹீட் ஆனாலும் ப்ரௌன் கலரில் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் பொசுங்கின மாதிரி ஆகிடும். இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேண்ட் க்ளவுஸ் கூட கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லா பிராண்ட்ஸ்க்கும் ஹேண்ட் க்ளவுஸ் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.